இன்ட்ரோ நான் கொடுக்கவே தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். மை செல்ஃப் எம் பூஜா, ப்ராக்டிசிங் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். நான் ஒரு அட்வொகேட். ஐ ஆம் ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், பண்ருட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அண்ட் நான் நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன். அண்ட் ஐ ஆம் ஆல்சோ பப்ளிக் ஸ்பீக்கர், லைக் விமன் ஹராஸ்மெண்ட், மோட்டிவேஷன்ஸ், லைக் கைண்ட் ஆஃப் இந்த திங்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் நான் இங்கே வந்து ஒரு அட்வொகேட்டாக பேச வரல, பேசவும் விரும்பல. ஐ எம் ஜஸ்ட் ஹியர் அஸ் அ விமன். இங்கே இருக்கிற எல்லா விமன்ஸ்க்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணவும் விரும்பல. பிகாஸ் ஐ நோ த பெயின். நாங்கள் உட்காந்துருக்கிற வழி எனக்கும் தெரியும். ஸோ நம்ம ஒரு ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், இந்த மார்ச் 8 விமன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு தெரியுமா? எப்படி செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியுமா? ஆக்சுவலி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினீர் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறைவினில் ஆணுக்கிணங்கே பெண் இளைப்பிள்ளை தானென்று கும்மியடி பெண்ணே அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லி பெண்கள் எல்லாம் பலமானவர்கள் அப்படின்றத இந்த உலகம் நம்புச்சு. அதே மாதிரி பலவீனமானவங்கள்லேருந்து தாண்டி பலமானவங்கள்ன்ற ஏற்க ரொம்ப மறுத்துச்சு. அப்போது பெண்களுக்கான உரிமைகளை போராடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மார்ச் 8 விமன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ என்னதான் லாஸ் வந்து பாய்ஸ், விமன், கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே சமம்னு சொன்னாலும் இந்த நாடு சமமாக பார்க்குதா? இந்த சொசைட்டி சமமாக பார்க்குதா? கிடையாது. என்னதான் நம்ம சொல்கிறோம் எல்லாருமே வந்து லாக்கு ஈக்குவல் தான், லாக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னாலும் விமென்ஸ் இன்னும் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நான் நிறைய ஸ்டேஜில் பேசுகிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதை பற்றி பேசும்போது எல்லாரும் அசிங்கப்படுறாங்க. கேட்கும்போது என்ன இந்த டாப்பிக்கா, இதெல்லாம் பேசுகிறது, எப்படி பேசுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெயின். இட் நாட் ஜஸ்ட் அ வேர்ட். நம்மளை பொறுத்தவரை இங்கே உட்காந்து காதில் நம்ம கேட்குறோம், இத்தனை பேர் வந்து கொடுமை பட்டிருக்காங்க, இத்தனை பேர் வந்து செத்துருக்காங்க, இவ்வளோ ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற வேர்ட் நம்ம காதில் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அங்கே அனுபவித்தவங்க எவ்வளோ வழியில் இருந்திருப்பாங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃபன் நம்ம வந்து சும்மாவே வந்து சொசைட்டியை ப்ளேம் பண்ணிவிடுவோம். இந்த சொசைட்டியே இப்படி தான், ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா இந்த சொசைட்டியே அப்படி தான் அப்படின்னு போயிடுவோம். பட் வி டோன்ட் நோ வி ஆர் த சொசைட்டி. இங்கே சொசைட்டியே நம்ம தான்றது தெரியாமல் நம்ம சொசைட்டியை ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். விமன்ஸ் டே இது வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஆக்சுவலாக இது ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஆனால் விமன்ஸ் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மேல் யாரையும் டார்கெட் பண்ண விரும்பலை, விமன்ஸை உயர்த்தி பேசணுன்னு வரல. பட் த ஃபேக்ட் இன்னும் விமன்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லா விமனுக்குமே தெரியும். அஸ் அ மதரா, அஸ் அ டாட்டரா, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் விமன்ஸை பற்றி பேசணுன்னா. ஆக்சுவலாக நான் வந்து அட்வொகேட். என்னோடய ப்ரொஃபஷன்லேயே நான் ஸ்டார்டிங் வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன் தான் எடுக்கணுன்ற ஐடியாலாம் இல்லை. ஜென்ரலாக எடுத்தேன், ஜென்ரலாக ஜாயின் பண்ணேன், ஜென்ரலாக கம்ப்ளீட் பண்ண அட்வொகேட் முடித்தேன். ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஏன் வக்கீலுக்கு வக்கீலுக்கு படித்தா கல்யாணம் ஆகாது, வக்கீலுக்கு படித்தா அதிகம் பேசுவேன். ஈவன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் சட்டத்தெல்லாம் கோர்ட்டோட வச்சுக்கோ, வீட்டிலலாம் வந்து வாய்ஸை உயர்த்தி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவுமே வந்து நீ வந்து வக்கீலுக்கு படிச்சிட்டனால நீ ஒன்றும் இங்கே தலைமையெல்லாம் ஆகிட முடியாது, நீ அடங்கி தான் இருக்கணும். நான் வக்கீலுக்கு படிச்சுட்டேன்னு நான் உயர்த்தி நான் இங்கே பேச வரல, என்னோடய உரிமைகளை தான் நான் சொல்கிறேன். என் வீட்லேயும் ஈவன் சண்டை வரும். இன்னும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏன் பொண்ணு வக்கீலுக்கு படிக்க வச்ச கல்யாணமே ஆகாதே, இப்போலேருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது முடியும். எனக்கு புரியல. நான் வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டி 5 வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு செலவு பண்ணி நான் ஒரு டிகிரி கையில் வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். இருந்தாலும் ஏன் நீ பொம்பளை பிள்ளைய படிக்க வச்ச, ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்சேன்னு இன்னமும் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேசுகிற வாயெல்லாம் எப்படி அடைச்சோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு மாட்டியிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு சிப்ளிங்ஸ் நாங்கள் 4 பேர். எங்கள் அக்கா டாக்டர், என் அண்ணன் இன்ஜினியர், நான் வந்து அட்வொகேட், என் தங்கச்சி இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. வெளியில் போர்டில் டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் அப்படின்னு போர்டு மாட்டியிருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேஸ் கேட்டுட்ருக்காங்க. என்னை வந்து ஊரில் ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச அப்படின்ற கொஷினை தாண்டி இப்போ என் வீடேறி வந்து என்கிட்ட கிளைண்ட்ஸ் கேசஸ் பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் பதிலடி. ஒரு பொண்ணு சினிமாவில் வர மாதிரி நான் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் இந்த சொசைட்டி கேட்காது. நீ ஜெயிச்சுட்டு பேசினா கண்டிப்பாக கேட்கும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். இப்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா வந்து இப்போ இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிட்ருப்பீங்க?
ஓகே, ஏதோ ஒரு பலாத்காரமோ சம்திங், ஏதோ ஒரு செக்ஷுவலாக ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, இவ்வளோதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது கிடையாது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஒருத்தவங்க உன்னை தப்பாக பார்க்குறாங்கன்றது நீ ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலே அதுக்குமே செக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்குமே தண்டனைகள்லாம் இருக்குது. நிறைய பெண்களுக்கு இதெல்லாம் தெரியல. நான் காலேஜில் போய் பேசும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட், அவ்வளோதான். ஒரு 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 கூட்டு பாலியல் வன்கொடுமையோ இல்லை நார்மல் பாலியல் வன்கொடுமையோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இதுக்கு செக்ஷன்ஸ், இதுக்கு தண்டனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இருக்கிற எல்லா விமனுக்குமே எல்லா லாஸும் தெரியணும். இன்னும் சட்டம் என்ன பண்ணிட போகுது அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்கள் எடுத்துகிட்டு சட்டம் நமக்குன்னு இருக்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிக்க படிக்க நார்மலாக வந்து இப்போ ஃபேமிலி லாலாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி லாலாம் எடுத்துகிட்டு ஒரு டிவோர்ஸ் கேஸுக்கு வந்தாங்கன்னா அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான். என்கிட்ட ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி கேஸ் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு ரொம்ப சத்தமாக கொரட்டை விடுறாங்க, என்னால் வந்து நார்மலாக தூங்க முடியல. இது கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்னங்க, ஒரு தூங்குறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நார்மலாக ஒரு பேசிக் டாபிக் மட்டும் கிடையாது. நீ ஒருத்தவங்க உன்னை தப்பாக பார்க்குறாங்க, நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலோ, இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நிறைய விமன்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு த்ரெட்டிங் பண்ணுறதை நிறைய நியூஸில் கேட்டுட்ருக்கோம். இதுக்குமே நிறைய லாஸ் இருக்குது. ஸோ எல்லா லாஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இதை பேசினேன்னா எல்லாம் சால்வ் ஆகிடுமான்ற மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு நான் பேச ஆரம்பித்தேன்னா எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. விமன் அப்படின்றத தாண்டி ஒரு அழகான வார்த்தை அம்மா. அம்மா அப்படின்ற பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பேசிக்காக இப்போது என் அம்மாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் என் அம்மாவை நான் ரொம்ப திட்டுவேன். நீ இப்படி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, இதை பண்ணுற அப்படி இப்படின்னு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப திட்டுவேன். பட் நான் இங்கே வந்து தனியாக ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் தனியாக ரூமில் இருந்தனாலே என்கிட்ட யாராவது அம்மா அப்படின்னாலே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ எமோஷ்னலாக என் அம்மாவோட கனெக்ட் ஆகிருக்கேன். பிகாஸ் அம்மா இல்லாமல் யாராலுமே லைஃப் சர்வைவ் பண்ணவே முடியாது. அந்த வார்த்தை அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல என் அம்மாவுக்கு நான் ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக்கல. நான் வந்து அம்மா அப்படின்ற பேரை கேட்டாலே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். பிகாஸ் நான் இது வரைக்கும் அம்மாவுக்கு எதனா பண்ணேன் அப்படின்னா இல்லை. நான் பாட்டுக்கு படித்தேன், வந்தேன். ஸ்டில் என் அம்மா வந்து 16 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்து குழந்தைங்க, அப்படியே அவங்களோட லைஃப் ஒரு எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே இடிஞ்சிருச்சு. அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்பா வெளியே கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அம்மா வீட்டில் தான் இருக்கணும். அம்மாவுக்கு டோட்டல் உடம்பு சுத்தமாக சரியில்லை. இருந்தாலும் அவங்க மார்னிங் எழுந்துச்சு என் பாப்பாவுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கணும், எங்கள் சித்தப்பாவுக்கு எல்லாருக்குமே பார்த்துக்கணும், அடுத்து லஞ்சு செய்யணும், அடுத்து டின்னர் செய்யணும். ஒரு லைஃப்ன்றது எப்படி இருக்குது பாருங்களேன். அவங்களால முடியலனாலும் செய்யணுன்ற ஒரு கட்டாயம். பெண்கள் மோஸ்ட்டாக நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்ததுலேருந்தே வந்து எவ்வளோ வார்த்தைகள் வந்து பெண்கள் கேட்பாங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பெருசாக எடுத்துக்காத, இதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கம். சொசைட்டி என்ன நினச்சிட்ருக்குன்னா, ஒரு பொண்ணு சொசைட்டிக்கு பயந்து எதையும் வெளியே சொல்ல மாட்டா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் நம்ம மேலே வச்சுருக்காங்க. அது அப்படி கிடையாது. நம்ம தான் அதை உடைக்கணும். நீ இப்படி தான், நீ சொசைட்டிக்கு பயந்து நீ எதையுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றத தாண்டி, இல்லை நான் முன்னாடி வருவேன், என்னால் முடியும் அப்படின்றத எல்லா விமன்ஸுமே இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே வந்து இதை ஒரு நார்மல் டேவாக பார்க்காம, இந்த டேவை மட்டுமே ஸ்பெஷல் ஆக்காமல் விமன்ஸ் டேவை தினம் ஸ்பெஷல் ஆக்குங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.